காக்கும் கரங்கள் உண்டனக்க காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்க காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்த பலனடைந்த கழுகு போல எழும்பிடுவாய். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. அத்திமாதம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. இந்த நாளின் காலை வேளை தியான வழக்காக இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? ஏழைகளின் தேவன் அவர்தான், எளியவர்களின் தேவன் அவர்தான், ஒடுக்கப்படுகளின் தேவன் அவர்தான். அவன் மேலே சீரர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுகிறவரும் அவர் தான். இந்த அருமையான வசனத்தில் நான் பார்க்குறோம். பார்த்திங்களா? ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் ஏழைகளாக இருக்கிறவனை வந்து நசுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேட்குறதுக்கு யாரும் இல்லை. பார்த்திங்களா? அதனால் அவங்கள வந்து என்ன செய்வாங்கன்னா நசுக்குவாங்க. அதனால் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் அந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அப்படி தான் பார்வோன் ராஜா ஒடுக்குனார். நம்ம சில நேரங்களில் அந்த காட்சியை கூட நம்ம என்ன செய்யலாம், சீரியல் மாதிரி போடுவாங்கள்ல. அப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க ஏழைகளாக இருக்கிற அந்த மக்களை. அதான் ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம் அவங்கள வந்து ரொம்ப பாழாக்குற மாதிரி அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கள. அவங்களுக்காகவே அது நிமித்தமாகவே அப்படின்னு போட்டிருக்கு. எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம். எளியவர்கள்னால் அவங்களும் ஒன்றுக்கு இல்லாதவங்க தான், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவங்க. அவங்க வந்து விடுகிற அந்த பெருமூச்சு அப்படியே ஏங்கி பெருமூச்சு, நம்மளால் ஒன்றும் முடியலையே, நம்ம இந்த உலகத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலவையில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டாங்கள்ல. அதான் எளியவர்களும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம், அந்த பெருமூச்சு விடுதவங்களையும் அந்த புறக்கணிக்கப்பட்டவங்களையும் இந்த பாழாக்கப்பட்டவங்களையும் கைவிட மாட்டாராம்.
அவங்களுக்காகவே அவர் என்ன செய்வார், காத்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவங்க நிமித்தமாகவே அவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். சீரர்களுக்கு நான் அவங்கள காத்து விடுவிப்பேன் அப்படிங்கிறாரு. காத்து சுகமாக இருக்கும்படி பண்ணுவேன். இப்படிப்பட்டவங்களுக்கு, திக்கற்றவங்களுக்கு தெய்வம்தான் துணை. இப்படிப்பட்டவங்களுக்கு அவர் என்ன செய்தார் அப்படின்னா, ஆண்டவர் உதவி செய்கிறாரு. பாழாக்கப்பட்டவர்களுக்கு உதவி பண்ணுறாரு. சீறுகிற மக்கள், ஒடுக்கப்படுகிற மக்கள், அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து. அவங்கள ரொம்ப அற்பமாக பேசுகிறவங்க, 4 பேர் முன்னால் அற்பமாக பேசுவாங்க. அடுத்தால அவங்கள என்ன செய்வாங்க அப்படின்னா, கனவீனப்படுத்துவாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஆண்டவர் சார், நான் அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து தப்ப பண்ணுவேன், விடுவிக்க பண்ணுவேன், சுகமாயிருக்க பண்ணுவேன் அப்படிங்கிற. அப்படின்னா அந்த வசனத்தின் முடி பார்த்திங்கன்னா, நாமும் சில நேரங்களில் பாழக்கப்பட்ட போல, எளியவன் போல நெருக்கடி காலத்தில் நிச்சயம் சங்கடப்பட்டுருக்கோம்ல, அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் மேலே சீறுகிறவர்களுக்கு விரோதமாக, உன் மேல் விரோதமாக, உனக்கு விரோதமாக வருகிறவர்களுக்கும் நான் உன்னை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன், சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மனிதனால் சொல்ல முடியுமா? கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை சுகமாக இருக்க பண்ணுவேன், சுகமாய் நீ தங்கி இருப்பாய். இப்போ நமக்கு வர எல்லா இக்கட்டுகளிலும், கஷ்டங்களிலும், நம்ம பாழாக்கப்பட்டோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரும் உபத்திரவங்களிலும், பெருமூச்சிகளிலும் ஆண்டவர் நிச்சயம் நம்மை காத்து சீறுகிறவர்களுக்கு, நம்ம மேலே சீறி நம்மை அழித்து விட வேண்டும் சொல்லி வருகிறவர்களுக்கு எதிராக நம்மளை காத்து என்ன செய்வாராம், ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்றி விடுவிப்பாராம், சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவாராம். நாம் நம்முடைய இடங்களில், நம்முடைய குடும்பங்களில் நம்ம சுகமாய் தங்கியிருக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளை மாற்றி, காரியங்களை மாற்றி, நம்மோடு இடைப்பட்டு நம்மை தப்புவிக்க பண்ணுகிற தகப்பனும் அவர் தான். அவரிடத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றில் என் புகலிடமே. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏழைகளின் பலனாக இருக்கிறார், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அவருடைய அன்பு நிமித்தம் நாம் காத்து தப்ப பண்ணுகிறார். நம்ம தப்பி நாம் விடுவிக்கப்படும்படியாக, சுகமாய் தங்கியிருக்கும்படியாக செய்கிறார். அவரை விசுவாசிப்போம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து